கன்னியா ராசிக்காரர்கள் புதன் தான் அதிபதி இவர்களுக்கு. ஏற்கனவே 7ல் சனி. கன்னியா ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் ரோஷத்தை மட்டும் விட்டுறணும் அந்த டைம்ல. அதே சமயம் 7ல் சனி இருந்தாலும் கல்யாணம் நடக்கும், அற்புதமா நடக்கும். குடும்பத்தில் காணப்பட்ட இந்த பிரச்சனைகள் டைவர்ஸ் வரைக்கும் போனாலும் வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் அனுப்பிச்சா டக்குன்னு ஒரு எல்லாமே ஜெர்க்காய் மாறும். தைரியம் ஏற்படும், திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். கன்னிக்காக நிறைய பேர் உழைப்பார்கள். கன்னி எவ்வளோ கோவப்படும், எவ்வளோ பிரச்சனை பண்ணும், அவமானப்படுத்தும். ஆனாலும் அதையெல்லாம் மறந்து உறவுகள் நட்புகள்லாம் கன்னிக்காக நிறைய ஹெல்ப் பண்ணக்கூடிய காலகட்டம் இது. ஆச்சரியமாக இருக்கும். வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம், தெய்வ மார்க்க பயணங்கள், தடைகளாக இருந்தாலும் 6ல் 12லும் சர்ப கிரகங்கள் இருந்தாலும் பெரிய அதிர்ஷ்டத்துக்கு உண்டான அமைப்பு ஏற்படும். சனி 7ஆம் இடத்தில் இருந்தாலும் அது கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். இவர்களை அலர்ஜி, ஒவ்வாமை, சளி தொந்தரவு, இந்த ஸ்கின் அலர்ஜி, ஸ்கின்னில் ஃபேடு ஆகிறதெல்லாம் வரும். கன்னிது ஒரே ஒரு விஷயம்தான், ஓவர் சென்சிட்டிவா இருப்பாங்க. அந்த சென்சிட்டிவ்லேருந்து கொஞ்சம் மாறணும். இப்போ உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம். கன்னி ஒரு யோகா பண்ணணும்னு நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்க. கன்னியுடைய பிளஸ் என்னன்னா யோகா மாஸ்டர் ஆயிடுவான். கன்னி ஒரு ஜிம்மு போங்கன்னா ஜிம்மில் வித்தகாரங்கள் ஆயிடுவான். இந்த கலைகளை கற்றுக்கொள்வது, குறிப்பாக உடலை மெயின்டைன் செய்வதெல்லாம் கன்னிக்கு தெரியாத இயற்கை முறையான மருத்துவமே இருக்காது. நான் நிறைய பேரை ரிசர்ச் பண்ணேன். கற்பூரம் மாதிரி இருப்பாரு. அவர்களுக்கு பெரிய மைனஸ் என்னன்னா ஒண்ணுமே இல்லாத அவர்களுக்கு ஆலோசனை மட்டும் நம்ம சொல்லக்கூடாது. சொன்னீங்கன்னா விரோதி ஆயிடும். அம்மாவா இருந்தாலும் விரோதி, அப்பாவா இருந்தாலும் விரோதி, அண்ணனா இருந்தாலும் விரோதி, புரோஷனா இருந்தா செத்தான். ஸோ இதுதான் கன்னிக்கு இருக்கிற மைனஸ். பட் கன்னி என்னை பொறுத்த வரைக்கும் உலகத்திலே 12 ராசியில கற்பூரக்காரர், அதுக்கு அடுத்தது சிம்மம் வரும். ஆனா இவர்களுக்கு இவர்களை தட்டி கொடுத்துக்கினே இருக்கணும். இந்த பொமரேனியன் டாக் பார்த்திருக்கீங்களா? தடவிட்டே இருக்கும், தடவினே படுத்துக்கிட்டே இருக்கும், தடவிட்டு. ஆமா, அதை நம்ம பெட்டு தானே இப்படி தட்டினீங்கன்னா கச்சிரும். ஐயோ இவ்வளவு நாள் நமக்கு சோறு போட்டானே, நம்மளுடைய எஜமானெல்லாம் பார்க்காது. அது போலதான் இவர்களுக்கு எவ்வளோ நல்லது பண்ணாலும் இவங்களை ஏதாவது நம்ம ஒன்று சொல்லிட்டோமோ அதை பிடிச்சிப்பாங்க. அதுல இருந்து ஐயோ போதுன்னு சொல்லிட்டு கடைசியில் நம்மளே சரண்டர் ஆயிட்டு வந்தோம். அந்த ஒரு கேரக்டர் மாற்றக்கூடிய கன்னி உலகத்தை ஆழ்வார்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பரப வருடத்தில் ரிஷபத்துக்கு எவ்வளவு பலம் இருக்கோ கன்னிக்கு அந்த பலம் உண்டு. அதுல வேற குரு 11ல் வந்தாலும் முதலீடுகளில் கவனமாக இருக்கணும். முதலீடு தப்பா பண்றதுக்கு கூடி அனுபவிக்கிற நேரம் கன்னி ஏமாந்துடும். அது எதனால ஏமாந்துரும்? கத்துறதோ இல்லை அசால்ட்டா இருக்கிறதோ, இந்த முயலாம கதை மாதிரி இருக்கிறதோ, அதுல கொஞ்சம் கன்னி பார்த்துக்கணுன்றது தான் என்னுடைய வேண்டுகோள். பட் இளம் வயதை சார்ந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு அற்புதங்கள் ஏற்படும். குடும்பத்தில் புது வரவுகள் வரும். கன்னியாவுடைய குழந்தைகளுக்கெல்லாம் நல்லது நடக்கும். கன்னியுடைய குழந்தைகளுக்கு, வம்சங்களுக்கு, பேரனுங்களுக்கு, பேத்திகளுக்கு, பிள்ளைகளுக்கு, பெண்ணுகளுக்கு, கன்னி இருக்கக்கூடிய வீட்டில் இவங்களுக்கெல்லாம் வாரிசுக்கும் வம்சத்துக்கும் அதிகமா நல்லது நடக்கக்கூடிய காலம்.